வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் ஒர்க் டன் பை எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 2y + 3 × I வெக்டார் ப்ளஸ் xz × j வெக்டார் ப்ளஸ் yz மைனஸ் x × k வெக்டார் when it moves a particle from 0, 0, 0 to 2, 1, 1 along a straight line. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? given இப்போது இந்த கொஸ்டினில் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் டன்னா என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியாச்சு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது dr வெக்டார் ஈக்குவல் டு dx × I வெக்டார் ப்ளஸ் dy × j வெக்டார் ப்ளஸ் dz × k வெக்டார். ஸோ எஃப் டாட் டிஆர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபோர்ஸ் டாட் டிஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் போட்டோன்னா I டாட் I தான் 1. அப்போது 2y + 3 × dx j டாட் j 1. ஸோ ப்ளஸ் xz into dy k dot k 1 so plus yz minus x into dz. ஸோ f dot dr கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கேருந்து எங்கே வரையும்ன்றது நமக்கு தெரியணும். அதுக்கு தான் ஒரு இது கொடுத்துருக்காங்க. the particle is moved from 0, 0, 0 to 2, 1, 1. அதை நம்ம என்ன பண்ணணும்? xyzன்றதை வேரியபிள் டீன்னு மாற்றணும். எப்படி மாற்றலாம்? இது பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம் கரெக்டாக 2 பாயிண்ட் இருக்குது. ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் மூவ் ஆகுது. ஸோ அது 2 பாயிண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். by2 = t x is equal to 2t, y/1 = t y = t, z/1 = t z is equal to t. அப்போது நமக்கு வந்து இந்த dx எல்லாத்தையும் மாற்றணும்ல, dx dy dz. அதுக்காக பார்க்கும்போது dx இஸ் 2 × dt கான்ஸ்டன்ட்டு tயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt, dy வந்து dt, dz வந்து dt. இப்போது நம்ம வேல்யூஸ் செக் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும், 0லேருந்து 2 வரையும். அதை இங்கே செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு 0 போட்டால் டீயோட ஆன்சர்னா 0/2 டீயும் 0. அதே மாதிரி ஒய்க்கு 0 போட்டால் டி இஸ் ஈக்குவல் டு 0, இசட்டுக்கு 0 போட்டால் டி இஸ் ஈக்குவல் டு 0. 3 வந்துருச்சா? இப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட அப்பர் லிமிட் என்ன? இங்கே பாருங்கள் 2, 1, 1. எக்ஸுக்கு 2 போட்டால் எக்ஸுக்கு நான் 2 போடுறேங்க. அப்போ டி என்னம்மா? 2/2 = 1ன்னு வரும். ஸோ டி வந்து 1. ஒய்க்கு வந்து 1 கரெக்டாக. ஒய்க்கு 1 போட்டால் டீயும் 1, இசட்டுக்கு 1 போட்டால் டீயும் 1. பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே ஒரே ஆன்சரும் கொடுக்குது. ஸோ ஒரே இன்டெக்ரலில் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போது கொஸ்டின் என்னது? க்ளோஸ்ட் கர்வ் f டாட் dr இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நமக்கு இருந்த கொஸ்டின். இதை எப்படி மாற்ற போகிறோம்? இப்போது இந்த வேல்யூ எல்லாம் வந்து இந்த dxக்கு பதிலாக நான் 2dtன்னு எடுத்துருவேன். இந்த 2 × yக்கு பதிலாக என்ன எழுதணும்? வாட் இஸ் யோர் ஒய்? ஒய்க்கு பதிலாக t, 2t + 3. அதே மாதிரி x z ds, எக்ஸுக்கு பதிலாக 2t, இசட்டுக்கு பதிலாக t இன்ட்டு பதிலாக dt. முடிஞ்சுதா? அடுத்து y z. இங்கே பாருங்கள், ஒய்க்கு ஒரு t, இசட்டுக்கு ஒரு t, t² மைனஸ் எக்ஸ், எக்ஸுன்றது என்னது? -2t இன்ட்டு டிஇசட்டுக்கு பதிலாக டிடி. எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். கொஸ்டினை வச்சுட்டு எங்கெல்லாம் எக்ஸ் ஒய் இசட் வருது, டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் வருது, எல்லாத்தையும் நான் இந்த 2 இதை வச்சு டீயில் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஜஸ்ட் சிம்பிளிஃபை. இங்கே பாருங்கள், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2t × 2 4t. இந்த டிடியை நான் லாஸ்ட்டில் வெளியில் வச்சுக்கிறேன், இதுலேயுமே டிடி எடுக்கல. அதுக்கப்புறம் +3 × 2 +6. இங்கே 2t², இங்கே t² -2t எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு டிஒயை வெளியே வச்சுட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், எத்தனை t² டேர்ம் இருக்குது? 2t² + 1t². அப்போ 3t² ஆகிடுச்சு. எத்தனை t டேர்ம் இருக்குது? 4t - 2t. ஸோ +2tன்னு வரும். அது மாதிரி இந்த +6. ஸோ இன்ட்டு டிடி இன்டகிரேஷன் முடிச்சிடலாமா? இதை 3 கான்ஸ்டன்ட் t² dtயோட இன்டகிரேஷன் t³/3. இந்த 3 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 2 கான்ஸ்டன்ட் t dtயோட இன்டகிரேஷன் t²/2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். +6 dtயோட இன்டகிரேஷன் 6 இஸ் எ கான்ஸ்டன்ட், dtயோட இன்டகிரேஷன் t. இன்டகிரேஷன் முடிச்சிருச்சுன்னா லிமிட் கொடுத்துடணும் 0 to 1. முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 போட்டால் t³ இஸ் 1 + t² 1² இஸ் 1 + 6 × t 6 × 1 இஸ் 6. லோயர் லிமிட் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இந்த ஆன்சர் ஒர்க் டன்னுடைய ஆன்சர் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 + 1 + 6, அதாவது 8. அவ்வளோதாம்மா இந்த சம்மோடைய ஆன்சர். தேங்க்யூ.